ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நறுமணம் அப்படியே தென்றலோடு கலந்து வீசுகிறது. இந்த நறுமணம் எங்கே இருந்து வருகிறது என்று பார்க்கிறார். அந்த நறுமணம் வந்த இடத்தை நோக்கி நகர்ந்து சென்றால் அங்கே படகிலே ஒரு அழகான பெண் அமர்ந்திருக்கிறார். சில பேருக்கு சில விஷயத்தால் தான் எப்பொழுதுமே ஆபத்து. எனக்கு இதில் தான் கண்டம், தண்ணியில் எனக்கு கண்டம், நெருப்பில் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். சந்தனு மகாராஜாவுக்கு எப்போதுமே பெண்களால் தான் கண்டம். ஏற்கனவே ஒரு அழகில் மயங்கி இவ்வளோ சிக்கல்களை சந்திச்சிருக்கார். இப்போ ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறாள். பாரதம் அவளுக்கு பரிமளகந்தி என்கின்ற நாமத்தை சொல்கிறது. பரிமளகந்தி, அவள் உடல் முழுவதும் பரிமள வாசனை வீசுமா. ஒரு மீனவ பெண் படகை ஓட்டி கொண்டு வருகிறாள். ஆனால் அவள் வருகின்ற இடத்திலே, அவள் நிற்கின்ற இடத்திலே ஒரு யோஜனை தூரம் வரைக்கும் பரிமள வாசம் வீசும். அதனால் அவளுக்கு யோஜனகந்தி என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. பாரதம் அவளுக்கு இன்னொரு பெயரையும் சொல்கிறது, சத்தியவதி என்கின்ற பெயரையும் சொல்கிறது. இந்த பெண்ணை சந்திச்சார். இவ்வளோ அழகாக இருக்காளே, அவளை திருமணம் செய்யணும்னு ஆசை வந்தாச்சுப்போ. திருமணம் செய்யணும்னு ஆசை வந்தோடனே அந்த பெண் சொன்னா, எங்கள் தந்தையார்கிட்ட வந்து கேளுங்க. தந்தையார் யார்? மீனவ குலத்தினுடைய தலைவன், செம்படவ தலைவன். அவர், உங்கள் பெண்ணை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன்னார் சந்தனு. அவர் சொன்னார், நீங்கள் சாதாரணமான பாரம்பரியம் அல்ல, உங்களுடைய பாரம்பரியம் சாதாரணமான பாரம்பரியம் அல்ல, மிகச்சிறந்த குருவம்சம் நீங்கள். நாங்கள் சாதாரண மீனவ குலத்தை சார்ந்த நண்பர்கள். என் வீட்டு பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்ய சொல்லி நீங்கள் கேட்கிறீர்கள். நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். நான் திருமணம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஏற்கனவே கண்டிஷனால தான் சீரழிஞ்சார். யார்? சந்தனு மகாராஜா. ஏற்கனவே கங்காதேவி போட்ட கட்டளையால் தான் இவ்வளோ சிக்கலையும் வந்தது, இவ்வளோ துன்பம் வந்தது, 36 வருஷம் தனிமையாக இருக்கக்கூடிய நிலை வந்தது. இப்போ பழையபடி இந்த பெண் மீது ஆசைப்பட்டு அவளுடைய தந்தை ஒரு கண்டிஷன்னார். என்ன கண்டிஷன்னார்? தேவவிரதன் உங்களுடைய மைந்தன், கங்காதேவியினுடைய மைந்தன், அவர்தான் இப்பொழுது முடிசூட்டி அங்கே ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தெரியும். என் பெண்ணின் மீது இப்பொழுது ஆசைப்படுகிறீர்கள். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை தெரியுமா? என் பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு முடிசூட்டி அழகு பார்ப்பீர்களா என்று கேட்டார். ஏற்கனவே தேவவிரதம் இருக்கான் மூத்தவன். அந்த குழந்தைக்கு முடிசூட்டி அழகு பார்ப்பீர்களா என்று கேட்டவுடன் 1000 ஈட்டிகள் இந்த மார்பிலே பாய்ந்தது போல இருந்தது சந்தனுக்கு. பதிலே சொல்லாமல் புறப்பட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். அரண்மனைக்கு வந்து காதலா இல்லை கடமையான்னு யோசித்தார். ஒரு பக்கம் தேவவிரதன், இன்னொரு பக்கம் பரிமளகந்தி. பரிமளகந்தி வேணுமா தேவவிரதன் வேணுமா? தேவவிரதன் தான் வேணும். கடமையா காதலா? கடமை தான் வேணும்னு வெளியே சொல்லலை. ஆனால் அந்த பரிமளகந்தியிடமிருந்து வந்த நறுமணம் இன்னும் அவரை வாட்டி வதைத்து கொண்டே இருந்தது. இன்னும் பசுமையாக இருந்தது. அப்படியே நினைச்சு நினைச்சு உருக ஆரம்பித்தார். தகப்பனார் சரியில்லையே, ஏதோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு தெரிந்து கொண்ட தேவவிரதன் தேர் சாரதியை கூப்பிட்டு, ஏன் எங்கள் அப்பா ஒரு மாதிரி இருக்கார்? வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க எங்கள் தந்தை, இப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு கேட்டார். எப்பொழுதுமே நம்மளை பற்றி ஒரு செய்தி வேணும் அப்படின்னா வேறு யார்கிட்டையும் விசாரிக்கப்படாது. நமக்கு ஒரு ஓட்டுநர் இருப்பார் பாருங்க, டிரைவர். அவரை கூப்பிட்டு நீங்கள் லேசாக பேச்சு கொடுத்தீங்கன்னா அக்கு வேற ஆணி வேற நம்ம வீட்டு ஹிஸ்ட்ரியை பூரா சொல்லிடுவார். அக்கா எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நான் சொல்லலை. பொதுவாக ஒரு விஷயம் தெரியணும்னா வீட்டில் இருக்கிற வேலையாள்கிட்ட கேட்கணும், அப்படி இல்லைன்னா டிரைவர்கிட்ட கேட்கணும், சரியாக சொல்லுவாங்க. அதை மாதிரி தேர் சாரதியை கூப்பிட்டு கேட்ட உடனே
யமுனை ஆற்றங்கரையில் பரிமளகந்தியை சந்திச்சாரு. அந்த பரிமளகந்தி ஒரு செம்படவத் தலைவனுடைய மகள். செம்படவத் தலைவன் திருமணம் செய்து கொடுக்க தயார். ஆனால் பரிமளகந்தியினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய அந்த மகனுக்கு முடிசூட்ட முடியுமான்னு கேட்டார். உங்கள் அப்பா பதில் சொல்லாமல் திரும்பி வந்துட்டார். இப்போ தேர எடுன்னு சொல்லி நேராக சந்தனு மகாராஜாவுக்காக புறப்பட்டு போனார் தேவவிரதன். தன்னுடைய தந்தை சந்தனு மகாராஜாவுக்காக புறப்பட்டு போய் நின்றார். செம்படவத் தலைவன் முன்னாடி நின்று சொன்னார், நான் தான் தேவவிரதன். என்னுடைய தாயினி கங்கை அல்ல, என்னுடைய தாயினி இதோ நிற்கிறாளே இந்த பரிமளகந்தி. இந்த சத்தியவதி தான் இனி என்னுடைய தாய். இந்த சத்தியவதியினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் என் உடன்பிறப்புகள். தயவு செய்து என் தந்தைக்கு உங்கள் பெண்ணை கொடுங்கள் என்று கேட்டபோது அரண்டு போனான் செம்படவத் தலைவன். தந்தைக்காக வாழ வேண்டிய வயசில் இப்போ மகன் என்ன செய்கிறான்? தந்தைக்காக பெண் கேட்டு வருகிறான். அவர் சொன்னார், அப்பா உனக்கு ரொம்ப பெரிய மனசு. உன் தந்தைக்காக என் மகளை பெண் கேட்டு நீ வந்திருக்கிறாய். நானும் பெண் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என் பேரனுக்கு தான் ஆட்சியை கொடுக்கணும், சம்மதமானார். அதில் எந்த மாற்றமும் அல்ல. நான் தற்காலிகமாக அங்கே காப்பாளனாகத்தான் இருக்கிறேன், ஆனால் ஆட்சி உங்கள் மகள் வயிற்று பேரனுக்குத்தான் அப்படின்னு சொன்ன பிறகும் செம்படவத் தலைவன் ஒரு விஷயத்தை சொன்னான் பாருங்கப்பா. நீ பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு என் மகள் வயிற்று பேரனுக்கு நீ ஆட்சியை கொடுக்க போறேன்னு நீ சொல்லலாம். ஆனால் நாளைக்கே உனக்கு திருமணமாகி உன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தா சட்டப்படியும் தர்மப்படியும் அந்த குழந்தை தான் வாரிசு. நீயே ஆட்சியை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கேட்டு பெறக்கூடிய உரிமை உடனடியாக உன் குழந்தைக்கு வந்துவிடுமே என்று கேட்டவுடன் தேவ விரதனாக நின்றவர் அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்கள். எனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால்தானே குழந்தை பாக்கியம். குழந்தைன்னு ஒன்று வந்தால் தானே ஆட்சியை கேட்பான். இந்த நிமிடம் விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக வைத்து சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்நாளிலே இனி திருமணம் என்பதே இல்லை. என் உயிர் இந்த உலகத்தில் இருக்கின்ற காலம் வரைக்கும் பெண் சுகம் என்பது என் வாழ்நாளில் இல்லை. இது சத்தியம் என்று சொன்னவுடன் வானத்திலிருந்து தேவாதி தேவர்கள் மலர்களை பொழிந்து பீஷ்மா 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 என்றார்கள். பீஷ்மா என்றால் என்ன பொருள் தெரியுமா? அற்புதமான செயலை செய்யக்கூடியவர் என்று பொருள். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடியவர் என்று பொருள். உலகத்தில் எந்த குழந்தையும் தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய திருமண வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் இல்லை பெரியோர்களே. சகோதரிகளுக்காக திருமணத்தை தியாகம் செய்த உடன்பிறப்புகள் உண்டு. தாய்க்காக திருமணமே பண்ணாமல் இருக்கக்கூடிய மகன்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் தந்தை தன்னை விட வயதில் பல ஆண்டுகள் மூத்தவர் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கணும், தான் திருமணம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு மகன் இந்த மண்ணிலே உண்டென்று சொன்னால் அதுதான் பீஷ்மர். ஆக வசிஷ்டருடைய அந்த சாபம் இப்பொழுது பலித்தது பாருங்கள். 8வது குழந்தை பிரபாசன் இருக்கிறான் பாருங்கள். வசுக்களுக்கு தலைவனாக விளங்கிய பிரபாசன், அந்த பிரபாசன் மட்டும் பெண் சுகம் இல்லாமல் இந்த மண்ணிலே வாழ்வான் என்று வசிஷ்டர் கொடுத்த சாபம் இப்பொழுது நிறைவேறியது. எனக்கு இனி திருமணமே இல்லை. என் உயிர் இந்த உடலில் இருக்கின்ற காலம் வரைக்கும் திருமண சுகம் பெண் சுகம் என்பது எனக்கு இல்லை என்று வசிஷ்டருடைய சாபத்தை தெரிந்தோ தெரியாமலோ மிக கச்சிதமாக நிறைவேற்றிய தேவவிரதன் தான் சந்தனுவினுடைய மகன் பீஷ்மர். என்ன அழகா பாருங்க, பாரதம் எப்படி வழிகாட்டுகிறது. அப்போ செம்படவத் தலைவன் சொன்னா, இந்த சத்தியவதியை கூட நீங்க அவ ஒரு சாதாரண மீனவ பெண் என்று நினைத்து விட வேண்டாம். என்னுடைய வலையிலே ஒரு மீன் வந்து மாட்டியது. அந்த மீனை அறுத்து பார்த்தபோது உள்ளே ஒரு ஆண்மகனும் ஒரு பெண் மகளும் இருந்தாள். இவருடைய மூலம் என்ன என்று கேட்டால் வசு என்கின்ற அரசனுடைய உயிரணுக்களிலிருந்து தோன்றியவர்கள் இவர்கள் இருவரும்.
ஆண்மகனை வசு என்கின்ற மன்னனை வளர்த்து கொண்டான், பெண் மகளை என்னிடம் கொடுத்து வளர்க்கச் சொன்னான். ஆக இவளுடைய பாரம்பரியமோ மீனவ பெண் அல்ல, இவளும் ஒரு அரசகுல பெண் என்று சொல்லி ஒப்படைத்து சந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் மிக அருமையாக திருமணம் செய்து வைத்தான். மகனே தந்தைக்கு திருமணம் செய்து வைத்த நிலை பாரதத்திலே உண்டு. இருவரும் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து 2 குழந்தைகள் பரிமளகந்தி என்கின்ற சத்தியவதிக்கு பிறந்தது சந்தனு வாயிலாக. ஒன்று சித்ராங்கதன் என்கின்ற பெயர் கொண்டவன், இன்னொருவன் விசித்திர வீரியன் என்கின்ற பெயர் கொண்டவன். சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனால் மாண்டு போகிறான். விசித்திர வீரியன் மாத்திரம் இருக்கிறான், பீஷ்மருடைய தம்பி, சத்தியவதியினுடைய மகன். இப்ப விசித்திர வீரியனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பீஷ்மர் அவனுக்கு பெண் பார்ப்பதற்காக காசிராஜருடைய தேசத்துக்கு போகிறார். காசிராஜனுடைய தேசத்துக்கு போகிறார். அங்கே ஒரு சுயவரம் நடக்கிறது. காசிராஜனுக்கு மொத்தம் 3 பெண் குழந்தைகள், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. சுயவர மண்டபத்தில் போய் தம்பி விசித்திர வீரியனுக்காக அண்ணனாக இருக்கக்கூடிய பீஷ்மர் போய் உட்கார்ந்திருக்கார். ஆனால் அங்கே இருந்த மன்னாதி மன்னர்கள் எல்லாம் பேசினார்கள். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர், உயிர் உள்ள வரைக்கும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர், அற்புதமான செயலை செய்தவர் என்று உலகமே பாராட்டுகிறது. ஆனால் இந்த இடத்துல இவருக்கு என்ன வேலை? சுயவர மண்டபத்துக்கு இவர் ஏன் வந்தார் அப்படின்னு எல்லாரும் பேசினார்கள். பீஷ்மர் சொன்னார், நான் வேற யாருக்காக வரல, என் தம்பி விசித்திர வீரியனுக்காக வந்தேன். அவனை திருமணம் செய்யக்கூடிய தகுதி இவர்களுக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு என்று அந்த 3 பெண்களையும் தேர் மேலே ஏற்றினார், கொண்டுட்டு வந்துட்டார். யாராலையும் பீஷ்மரை தோற்கடிக்க முடியல. எல்லாரும் பின்னாடி விரட்டிட்டு வந்தாங்க. யாருமே அவரை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியவில்லை. ஒரே ஒரு மன்னன் பின்தொடர்ந்து வந்தான், பெயர் சால்வன். அந்த சால்வனையும் தோற்கடித்து 3 பேரையும் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு சென்று திருமண ஏற்பாடுகள் நடந்தது. மங்கள நான் கழுத்தில் ஏறக்கூடிய நேரத்தில் அம்பை எழுந்து நின்றாள். சொன்னாள், பீஷ்மரே, நீங்கள் மிகச்சிறந்த ஞானியாக இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணினுடைய மனசில் என்ன இருக்குன்னு கேட்காம தெரியாம அவசரப்பட்டு என்னை தூக்கிட்டு வந்துட்டீங்களே. எங்களை தூக்கிட்டு வரும்போது எல்லாரும் உங்களை விரட்டிட்டு வந்தாங்க, நீங்கள் தோற்கடித்து அத்துணை பேரும் ஓடி போனார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் உங்கள் தேரை பின்தொடர்ந்து ஒருவன் வந்தானே, சால்வன், அவனைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இருந்தேன். இப்படி என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுட்டீங்களேன்னா. இவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத பெண்ணேன்னு அம்பை அம்பிகைக்கு விசித்திர வீரியனை திருமணம் செஞ்சு வச்சுட்டு இந்த பெண்ணை தேரில் ஏற்றிக்கிட்டு சால்வனுடைய அவைக்கு போனார். சால்வனுடைய அவையில் போய் நடந்ததை சொன்னார். சொன்ன உடனே சால்வன் சொன்னால், நான் அவளை காதலித்தது உண்மை, ஆனால் எப்போ நான் ஒரு மன்னன், நீங்கள் ஒரு மன்னன், ஒரு மன்னனிடம் இன்னொரு மன்னன் தோற்று போனான் என்று சொன்னால், உங்களுக்குரிய வெற்றி பொருளை நான் பெறுவது என்பது எனக்கு அவமானம். இவள் உங்களுடைய வெற்றி பொருள், எனக்கு அவசியமில்லை, போகலாம்ட்டான். வேற வழி இல்லாமல் பழையபடி அவளை அழைத்து கொண்டு வந்து விசித்திர வீரியன்ட்டு நீ கல்யாணம் பண்ணி கோப்பான்னார். இன்னொருவனை மனதிலே நினைத்தவளை நான் திருமணம் செய்ய தயாராக இல்லைன்ட்டான் விசித்திர வீரியன். இப்போ விசித்திர வீரியனும் இல்லைன்னு போச்சு, சால்வனும் இல்லைன்னு போச்சு. ஆத்திரத்தில் அம்பை சொன்னாள், என் வாழ்க்கையை நிர்மூலமாக்கிய நீங்கள் தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும், நீங்கள் தான் என்னை திருமணம் செய்யணும் பீஷ்மரேன்னா. முதல் முறையாக ஒரு பெண்ணின் வாயிலாக அவருடைய பிரம்மச்சரியத்துக்கு சோதனை வருகிறது. அவர் சொன்னார், பெண்ணே, இந்த ஜென்மத்தில் எனக்கு திருமணம் இல்லை, என் உயிரை கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன், ஆனால் உன்னை நான் திருமணம் செய்ய மாட்டேன். அழுது கொண்டே அந்த பெண் நேராக காசிராஜன் தன்னுடைய தந்தையினுடைய அவைக்கு ஓடி வந்தாள். அவர் சொன்னார், உலகத்தில் சில பேர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர் சொன்னால் கேட்பாங்க. மிகவும் மரியாதைக்குரியவர் பரசுராமர். அந்த பரசுராமர் இந்த பீஷ்மருடைய ஆசிரியர் சொன்னாருங்கிறதுனால பீஷ்மர் மீறாமல் உன்னை திருமணம் பண்ணுவார், பரசுராமரை போய் பார். இப்போ பரசுராமரை வந்து அந்த பெண் பார்த்தா. பரசுராமர் நேராக புறப்பட்டு வந்து அவளை திருமணம் செய்யணும்னாரு. பீஷ்மர் சொன்னார், என் உயிரை வேணாலும் கிழங்க தாரேன். முதல் முறை ஒரு பெண்ணால் பிரம்மச்சரியத்துக்கு சோதனை, 2வது முறை வித்தைகளை கற்றுக் கொடுத்த பரசுராமரால் சோதனை.
இந்த பெண்ணை திருமணம் செஞ்சே ஆகணும்னாரு. முடியாது, என் உயிரை கழுங்க தார. இல்லை திருமணம் தான் செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நாளும் என் சத்தியத்திலிருந்து நான் மீள மாட்டேன், என் சத்தியத்தை விட்டு நான் விலக மாட்டேன். ஆசிரியரிடம் போரிட்டு என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர இந்த பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன். இந்த பெண்ணை அல்ல, எந்த பெண்ணையுமே திருமணம் செய்ய மாட்டேன். இப்போ ஆசிரியருக்கும் மாணவருக்கு இடையில் போரில் பீஷ்மர் முன்னால் நிற்க முடியாமல் பரசுராமர் புறப்பட்டு சென்றார் என்று பார்க்கிறோம். பரசுராமர் புறப்பட்டு சென்றார். இப்போ என்ன செய்த அம்பை, இந்த பீஷ்மரை எப்படியாவது வீழ்த்தணும், என் வாழ்க்கையை கெடுத்ததே இவர் தானே, இவரை எப்படியாவது அழிக்கணும், இவரை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சார். பழி வாங்கணும்னு நினைச்சவ என்ன செஞ்சா, கடுமையான தவம் செய்தாள் அம்பை. கடுமையான தவம் செய்தாள். முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். நான் பீஷ்மனை அழிக்க வேண்டும் என்று கேட்டாள். முருகன் சொன்னார், அம்மா பீஷ்மரை அழிப்பது என்பது அவ்வளோ சாதாரணமான காரியம் அல்ல. முதல்ல அவரை எதிர்க்கிறதுக்கே மன்னர்களுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை வரவழைப்பதற்காக நான் உனக்கு ஒரு தாமர புஷ்ப மாலையை பரிசாக தருகிறேன். இந்த மாலையை கொண்டு போய் எந்த மன்னனுடைய கழுத்திலே அணிவிக்கும்படியாக நீ கட்டளையிட்டு அவன் அணிவித்தால் பீஷ்மரை எதிர்க்கக்கூடிய சக்தி வரலாம், பீஷ்மரை எதிர்க்கக்கூடிய தைரியம் வரலாம். இப்போதைக்கு இதுதான் உன் விதி என்று சொல்லி தாமர புஷ்ப மாலையை கையில் கொடுத்தார். இந்த தாமர புஷ்ப மாலையை கையில் கொடுத்தார் பாருங்க. இந்த தாமர புஷ்ப மாலையை கொண்டு வந்து அம்பை ஒவ்வொரு மன்னனுடைய அரண்மனைக்கும் ஏறி இறங்கி இந்த தயவு செய்து போட்டுக்கிட்டு பீஷ்மரை எதுங்க, இதை போட்டுக்கொண்டு பீஷ்மர் எதிரே நின்றால் அவரை எதிர்க்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு தானாக வரும். ஆனால் யாருமே முன் வரல. கடைசியாக துருபதனுடைய அவையில் போய் நின்ற அந்த துருபத மன்னன்ட்ட போய் தயவு செய்து பராக்கிரமம் நிறைந்தவனே இந்த தாமர மாலையை போட்டுக்கிட்டு பீஷ்மரை எதுக்கணும்னா அவர் சொன்னார், இந்த ஜென்மத்தில் அது நடக்காத விஷயம். இந்த பெண்ணை இங்கேருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துருங்கன்ட்டான். வெளியே இந்த பெண்ணை இழுத்து கொண்டு வருகிறார்கள். இவ கழுத்தில் போட்டிருந்த தாமர புஷ்ப மாலையை யாருமே வாங்கி பீஷ்மருக்கு எதிராக போட தயாராக இல்லை. அந்த மாலையை வேதனையோடு கழுத்தி என்ன பண்ணான்னா, துருபத மன்னனுடைய அரண்மனை வாயிற் கதவில் அந்த மாலையை போட்டுட்டு கிளம்பிட்டா. எல்லாரும் கொண்டு போய் இந்த குழந்தைய காட்டில் விட்டுட்டாங்க அம்பையை. பழையபடி தவம் செய்தாள். என்ன தவம் தெரியுமா? எப்படியாவது நான் பீஷ்மரை அழிக்க வேண்டும், என்னுடைய பேச்சுக்கு கொஞ்சம் கூட கருணை காட்டாமல், ஒரு பெண் என்று கூட பாராமல் என்னை கொண்டு போய் காட்டில் விட சொன்னானே துருபதன், அவனுக்கே மகளா போய் பிறக்கணும். இப்போ துருபதனுக்கே தவம் செய்து மகளாக வந்து பிறந்தாள். எப்படி பிறந்தான்னா, கடுமையான தவம் செய்து அக்னியை வளர்த்து அக்னிக்குள்ளே விழுந்து உயிரை விட்டுட்டா. உயிரை விட்டவன் மறுபிறவி எடுத்து எங்கே வந்து பிறந்தா? துருபதனுடைய அவையில் வந்து பிறந்து நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறாள். ஒரு நாள் அரண்மனையை சுற்றி பார்த்து கொண்டே வருகிறாள். அரண்மனை வாசல்ல, அந்த அரண்மனை வாயில் கதவுல இந்த தாமர புஷ்ப மாலை தொங்குகிறது. நீங்களும் நானும் கொடுத்த மாலைன்னா ஒரு நிமிஷத்தில் வாடிடும். முருகப்பெருமான் கொடுத்த மாலை. இந்த மாலையை பார்த்த உடனே அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுது. எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு பீஷ்மரை அழிக்க போகிறேன்னா துருபதன் சொன்னான், அடப்பாவமே பழையபடி இவர் ரூபத்தில் யமன் நம்மளை தேடி வரணும்னு இவளை கொண்டு போய் பழையபடி காட்டில் விட்டுட்டு வந்துருங்க. இந்த பெண்ணை அவன் பெற்று வளர்க்கும் போது இவளுக்கு சிகண்டினின்னு பெயர் விட்டான். இந்த பெண்ணுக்கு தாமர புஷ்ப மாலையை கழுத்தில் போட்டுட்டு பீஷ்மரை எதுக்க போறேன்னா பழையபடி காவலர்கள் கையில் ஒப்படைச்சு கொண்டு காட்டில் விட்டுட்டு வந்துருன்ட்டான். இப்போ காட்டில் போய் பழையபடி தவம் செய்தாள். சிகண்டினியாக இருந்தவள் சிகண்டி என்கின்ற ஒரு கந்தர்வனை சந்தித்தாள். அந்த கந்தர்வனிடம் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி தன்னுடைய பெண் ரூபத்தை அவனுக்கு கொடுத்து அவனுடைய ஆண் ரூபத்தை தான் பெற்றுக்கொண்டு சிகண்டினியாக இருந்தவள் சிகண்டியாக மாறினாள். யாருக்கே தேர்ப்பாகனாக வந்தா? அர்ஜுனனுக்கே தேர்ப்பாகனாக வந்தா. அர்ஜுனனுடைய
பகையாக விளங்கக்கூடிய பீஷ்மர் எதிர்த்தேர்த்தட்டில் நின்னாரு. எதிர்த்தேர்த்தட்டிலே நின்ற பீஷ்மரை வீழ்த்தியே ஆவேன் என்று இந்த சிகண்டி நினைத்தாள். ஆனால் பீஷ்மருக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு? அவர் நினைத்தார், என்னதான் நீ ஒரு கந்தவனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே சிகண்டியாக நின்றாலும் உன்னுடைய பிறப்பு சிகண்டினி என்கின்ற பெண் பிறப்பு. நீ என் மேலே விடுற அம்பையும் நான் வாங்க மாட்டேன். என்னாலும் உன் உடம்புக்குள்ளே இந்த பிரம்மச்சரியினுடைய கைப்பட்டு உன் உடம்புக்குள்ளே அம்பு துளைப்பதற்கும் நான் தயாராக இல்லை என்று பீஷ்மர் நினைத்தார் என்று சொன்னால், கடைசி வரைக்கும் இந்த அம்பை போராடினாள் என்று பார்க்கிறோம். அர்ஜுனனுடைய தேர்சாரதியாக இருந்தார். இந்த சூட்சமும் தெரிஞ்சுதான் கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட பீஷ்மர் பலம் பொருந்தியவராக மிக அருமையாக போர் செய்கின்ற வேளையிலெல்லாம், அப்பா அர்ஜுனா, சிகண்டியை கொண்டு வந்து தேர் முன்னாடி நிறுத்தினார். சிகண்டியை கொண்டு வந்து தேர் முன்னாடி நிறுத்தினா இவள் மூலம் பெண்ணுன்னு நினச்சி உடனே வில்லையும் அம்பையும் கீழே போட்டுருவார் பீஷ்மர். ஆக பாரதத்திலே அம்பையினுடைய சரித்திரத்தை மிக அழகாக சொல்கிறார்கள். இந்த அம்பையினுடைய சரித்திரத்தை படிக்கும்போது, அந்த கதாம்சத்தை பார்க்கும்போது எவ்வளவு உண்மைகள் அதற்குள்ளே இருக்கிறது, எத்தனை அறங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் ஆழமாக உட்கார்ந்து பல மணி நேரம் யோசித்தாலே ஒவ்வொன்றையும் நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. உங்கள் ஒவ்வொருவருக்குமே அது தானாக தோன்றும் என்று பார்க்கிறோம். இங்கே அம்பிகையும் அம்பாலிகையும் விசித்திர வீரியன் திருமணம் செய்து வைத்து அவன் அழகாக வாழ்க்கை நடத்தி, ஆனால் கொஞ்ச நாளில் மிகுந்த நோய்வாய்ப்பட்டு அவன் மாண்டு போகிறான். மாண்டு போன உடனே அம்பிகையும் அம்பாலிகையும் கணவன் துணை இல்லாமல் குழந்தை பாக்கியமும் இல்லாமல் தனிமையில் இருக்கிறார்கள். மனம் ரொம்ப வேதனைப்படுகிறாள். யார்? சத்தியவதி. 2 மருமகளுமே இப்படி வாழாமல், குழந்தைய கொடுக்க முடியாமல், வம்சவிருத்தி பண்ணி கொடுக்க முடியாமல் இருக்காங்களேன்னு வேதனைப்பட்டு பீஷ்மரை அழைத்து, போர்க்காலங்களில் போர்க்களத்தில் நிறைய பேர் மாண்டு போன பிறகு அந்த பெண்கள் எல்லாம் கணவன் இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய காலகட்டத்தில் முனிவர்கள்தான் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து சந்ததிகள் பெருகி இருக்கிறது என்று சொன்னாள். பீஷ்மர் சொன்னார், அம்மா, இதையே நீ என்கிட்ட சொல்கிறீங்க? உன்னுடைய தம்பியினுடைய 2 மனைவியும் இப்பொழுது வாழாமல் குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்கள். ஆக அண்ணன் என்கின்ற முறையில் நீ அவர்களுக்கு தாராளமாக வாழ்க்கை கொடுக்கலாம். விசித்திர வீரியனுடைய அண்ணன் நீ. அவர்கள் இருவரையும் உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தி வம்சம் பெருகுவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பீஷ்மர் சொன்னார், அம்மா, என் உயிரை கேட்டாலும் தாரேன், ஆனால் இந்த பிறவியில் கல்யாணம் இல்லை. ஆக அவருடைய பிரம்மச்சரியத்துக்கு 3வது முறையாக ஒரு சோதனை வருகிறது. என்னால் முடியாதுமான்னார். முடியாதுன்னு சொன்ன உடனே சத்தியவதி சொன்னா, அப்பா, பல நாள் இந்த மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும், சொல்லுங்கம்மான். நான் பரிமளகந்தியாக எப்படி மாறினேன் தெரியுமா? நான் ஒரு மீனவ பெண்ணாக மீன் நாற்றம் உடல் முழுவதும் வீசக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய அழகிலே மயங்கிய பராசர முனிவர், பெண்ணே, என்னோடு கூடினால் பராக்கிரமசாலியான ஒரு குழந்தையை, ஞானம் நிறைந்த ஒரு குழந்தையை உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவரோடு இணைந்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்று மீண்டும் பராசரருடைய கருணையினால் நான் கன்னியானேன். அந்த குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, மிகப்பெரிய பலசாலி. 1000 யானைகள் அல்ல, 1,00,000 யானைகளுக்குண்டான பலம் அவன் உடம்புக்கும் உண்டு, புத்திக்கும் உண்டு. அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, வியாசர் என்று சொன்னாள். அந்த குழந்தை வியாசர். ஆனால் அந்த குழந்தை எனக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறான், அம்மா, நான் உங்கள் கூடயே வந்து நான் வாழ மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது தேவை, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் என்னை நினைத்தால் என்ன உதவியை நான் செய்ய வேண்டுமோ உடனடியாக வந்து நின்று செய்வேன். அந்த வியாசர் முறைப்படி இவர்களோடு கூடுவதற்கு தகுதி படைத்தவர் தானே என்று கேட்டாள். ஆமாம் என்றார் பீஷ்மர். இப்போ வியாசரை மனதால் நினைத்தாள். வியாசர் வந்து நின்றார், நடந்த செய்திகளை எல்லாம் சொன்னார். வியாசரும் தாயினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இப்பொழுது அம்பிகை அம்பாலிகை அம்பிகையுடன் சென்று வாழ்வதற்காக வியாசர் செல்கிறார்.
அம்பிகை அவளுடைய அறையில் இருக்கிறாள். உள்ளே நுழைகிறார் வியாசர். வியாசருடைய ரூபம் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், உடல் முழுவதும் ரோமங்கள், இந்த பலம் அவருடைய முகத்திலே தெரியும். ஒரு சின்ன கொடூரம், ஆனால் மனசளவில் கருணையானவர். இந்த வியாசர் உள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே பயந்து வியாசரோடு கூடுகின்ற பொழுது இந்த அம்பிகை தன்னுடைய 2 கண்களையும் இறுக பொத்தி கொண்டு அவரோடு கூடினாள். வெளியே வந்து தாயை பார்த்து, சத்தியவதியை பார்த்து வியாசர் சொன்னார், பெண்ணே, என் தாயே, இந்த குலம் தழைக்க வேண்டும் என்று இப்படி ஒரு காரியத்தை நீ செய்தாய். ஆனால் இந்த குலம் தழைக்க வேண்டும் என்பதற்காக அம்பிகையோடு நான் சென்று கூடிய போது பயத்திலே என்னை பார்க்க பயந்து கண்களை இறுக பொத்திக் கொண்டு என்னோடு கூடிய காரணத்தினால் குழந்தை உருவாகும், ஆனால் கண்ணில்லாத குழந்தை தான் பிறப்பானார். ஆகா, இப்படி ஒரு குறைபாடு வந்துட்டா நாட்டை யார் ஆள்றதுன்னு நினைச்சா பழையபடி வியாசரை கெஞ்சி மன்றாடி அம்பாலிகையிடம் அனுப்பினார். இப்போ அம்பாலிகையினுடைய அறைக்குள்ளே வியாசர் நுழைகிறார். வியாசரை பார்த்த உடனே பயம் வந்து வாய் பேச முடியாமல் உடம்பெல்லாம் வெளுத்து நின்ற நிலையிலே வியாசரோடு கூடினாள் அம்பாலிகை. இந்த உடல் முழுவதும் வெளுத்த நிலையிலே கூடிய காரணத்தினால் அதுவும் சிக்கலாக முடிந்தது. வெளியே வந்து சத்தியவதியை பார்த்து அவள் கண்களை மூடிக்கொண்டு என்னோடு கூடினாள். அதனால் அதுக்கு கண்ணில்லாதவன் தான் பிறப்பான். இந்த அம்பாலிகை பயத்தில் உடல் முழுவதும் வெளுத்து என்னோடு கூடினாள். அதனால் வெண்குஷ்டத்தோடு தான் ஒரு குழந்தை பிறப்பான் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அந்த 2 குழந்தைகளும் கண்ணில்லாத திருதராஷன் அம்பிகைக்கும் உடல் முழுவதும் வெளுத்த வெண்குஷ்டத்தோடு பிறந்த குழந்தை அம்பாலிகைக்கு பாண்டு பிறந்தார். அம்பிகைக்கு திருதராஷன், அம்பாலிகைக்கு பாண்டு. அவர் பயத்தில் கண்ணை மூடுனா பாருங்க அம்பிகை, அதனால கண்ணில்லாத திருதராஷன். உடல் முழுவதும் வெளுத்த நிலையில் கூடினாள் பாருங்கள் அம்பாலிகை, அதனால வெண்குஷ்டத்தோடு பிறந்த பாண்டு. என் குலம் எப்படி தழைக்கும் என்று அழுதாள். இன்னும் ஒரே ஒரு முறை இந்த குலம் தழைப்பதற்காக எனக்கு உதவி செய்ப்பான் அம்மா, இதுதான் முதலும் கடைசியும், இனி என்னை அழைக்கக்கூடாது என்று சொன்ன வியாசர் மீண்டும் அம்பிகையினுடைய அறைக்குள்ளே சென்றார். ஆனால் வியாசர் வரப்போகிறார் என்று செய்தி தெரிந்தவுடனே அம்பிகை தன்னுடைய பணிப்பெண்ணுக்கு தன்னை போல அலங்காரம் செய்து அமர்த்தினாள். அவளோடு வியாசர் கூடினார். வியாசர் அந்த பணிப்பெண்ணோடு கூடி மிகுந்த மகிழ்ச்சியை பெற்று அந்த பணிப்பெண்ணிடம் சொன்னார், சகல சௌபாகியங்களையும் நீ பெறுவாய், அறிவுள்ள உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய, ஆலோசனைகளை அள்ளித்தரக்கூடிய, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட ஒரு நல்ல குழந்தையை நீ ஈன்றெடுப்பாய். உன் அடிமைத்தனம் இன்னோடு ஒழிந்தது, இனி நீ அடிமை அல்ல, உன் அடிமைத்தனம் இன்றோடு ஒழிந்தது என்று வாக்கு கொடுத்து வெளியே வந்து தன்னுடைய தாய் சத்தியவதியை பார்த்து, உன் குலம் தழைக்க ஒரு அருமையான ஒரு குழந்தையை இறைவன் அருளால் தந்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த குழந்தை வலிமையான, நேர்மையான, ஒழுக்கமான, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய குழந்தையாக இந்த மண்ணிலே வலம் வருவான். இனி குழந்தை பேறு வேண்டி என்னை அழைக்க வேண்டாம் என்று வியாசர் சத்தியவதியிடம் சொல்லி விடைபெற்று சென்றார் என்று பார்க்கிறோம்.